மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவருடைய நினைவிடத்தில் ஏற்கனவே நான் எங்களுடைய நிலைப்பாடை சொல்லியிருக்கின்றேன். தொடர்ந்து பல முறை தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகையின் வாயிலாகவும் எங்களுடைய உறுதியான நிலைப்பாட்டை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் 1972ஆம் ஆண்டு துவக்கப்பட்டு 16-17 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை தொண்டர்கள் இயக்கமாகவும் மக்கள் இயக்கமாகவும் தான் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நிறுவி வளர்த்து உருவாக்கி 3 முறை தமிழகத்தினுடைய ஆட்சியை தமிழக மக்களுக்கு சிறப்பான ஒரு நல்லாட்சியை வழங்கினார் என்பது நாம் அனைவரும் நன்றாகவே அறிவோம். அதற்கு பின்னால் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் கழகத்தினுடைய பொதுச் செயலராக பொறுப்பேற்று 28-29 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தில் பல்வேறு சோதனைகள் எல்லாம் தாங்கி தியாக வாழ்க்கையை மேற்கொண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வழியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு தொண்டர்கள் இயக்கமாக மக்கள் இயக்கமாகத்தான் வளர்த்து வந்தார். எந்த ஒரு குடும்பத்திற்குள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சென்று விடக்கூடாது என்பதற்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் உறுதியான நிலைப்பாடை கொண்டிருந்தார்கள் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. 2011ஆம் ஆண்டு மாண்புமிகு அம்மா அவர்கள் சசிகலாவையும் அவருடைய குடும்பத்தாரையும் தங்களுடைய இல்லத்திலிருந்து அடிப்படை உறுப்பினரிலிருந்து விலக்கி வைத்து 4 மாதங்களுக்கு பின்னால் சசிகலா அவர்கள் நான் அரசியலில் ஈடுபட மாட்டேன், அரசியலில் எந்த பொறுப்புக்கும் வரமாட்டேன், நாடாளுமன்ற உறுப்பினராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ நான் வரமாட்டேன் என்றும் அக்கா அவர்களுக்கு எங்களுடைய குடும்பத்தார்கள் செய்த சதி எனக்கு இப்பொழுதுதான் தெரிய வந்திருக்கிறது என்றும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்ததனால் மாண்புமிகு அம்மா அவர்களை மட்டும் உதவியாளராக அனுமதித்து அவரோடு விளக்கப்பட்ட 15-16 பேர்களை சசிகலா குடும்பத்தார்களை அவர் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மரணமடையும் வரை கட்சியில் உறுப்பினராகவும் சேர்க்கவில்லை, வீட்டிற்குள் அனுமதிக்கவில்லை என்பதுதான் நாம் அனைவரும் நன்றாகவே அறிந்தது. மாண்புமிகு அம்மாவுடைய உறுதியான நிலைப்பாடும் அதுதான் நாங்கள் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் இந்த இயக்கத்தை தொண்டர்கள் இயக்கமாக மக்கள் இயக்கமாக வளர்த்தார்கள். நாமும் அப்படித்தான் இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்ல வேண்டும். அவருடைய பாதையில் தான் ஆட்சியும் மக்களாட்சியாகத்தான் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்றுதான் நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறோம். இதில் எந்த கருத்து வேறுபாடுக்கும் இதில் இடமில்லை. இதுதான் எங்களுடைய அடிப்படை. இருவரும் மாபெரும் தலைவருடைய பாதையில் செல்வதுதான் ஒரு இயக்கத்திற்கு செய்கின்ற நன்றி. அதிலிருந்து நாம் மாறுபடுவோமானால் இயக்கத்திற்கு செய்கின்ற துரோகம். இன்னொன்று மாண்புமிகு அம்மாவுடைய மரணம். அந்த மரணத்திற்கு உரிய நீதி விசாரணை உருவாக்கப்பட்டு நீதி விசாரணை மூலம் மாண்புமிகு அம்மாவுடைய வைத்திய முறைகளை நாட்டு மக்களுக்கு அதில் பொதிந்திருக்கின்ற மர்மத்தை வெளிக்கொணர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதல் கோரிக்கையாக நாங்கள்
தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வருகிறது என்பதை அனைவரும் நன்றாக அறிவோம். இந்த அடிப்படையில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தேர்வு முறையே கழக சட்ட விதிக்கு புறம்பானது. கழக சட்ட விதி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்கள் உறுப்பினர்கள் தேர்வு முறையில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் கழகத்தினுடைய சட்ட விதி. நியமனம் என்பது கழக சட்ட விதியில் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கும் முறை இல்லை. ஆகவே சசிகலா தேர்வு பெற்றது கழக சட்ட விதி செல்லாது. அவர் செய்திருக்கிற நியமனமும் செல்லாது. அவர் சில பேரை கட்சியிலிருந்து எடுத்திருக்கிறார், அதுவும் செல்லாது என்றுதான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் நேற்று நாங்கள் ஒரு மனுவை கொடுத்திருக்கிறோம். அந்த மனுவில் கழக பொதுச் செயலாளர் தேர்வு முறையிலான விசாரணையை நீங்கள் எடுத்துக்கொண்டு விசாரித்து கழக சட்ட விதி என்ன சொல்லுகிறதோ அதன் அடிப்படையில் நீங்கள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் நேற்று ஒரு சிறப்பு மனுவை அளித்திருக்கின்றோம். அந்த மனுவின் அடிப்படையில் உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையத்திடம் வலியுறுத்தி சொல்லி வந்திருக்கிறோம். இது எங்களுடைய அடிப்படை கொள்கை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு, புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு அவருடைய பாதையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்பதுதான், ஜனநாயக ரீதியில் வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு, குறிக்கோள். இடையில் ஆர்கே நகர் சட்டமன்றத்தினுடைய தேர்தல் வந்தது, உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். அதில் டிடிவி தினகரன் அவர்கள் சார்பாக தேர்தல் களத்திலே நிறுத்தப்பட்டார். நாங்கள் எங்கள் சார்பாக கழகத்தினுடைய அவைத்தலைவர் மதுசூதன் அவர்களை தேர்தல் களத்திலே வேட்பாளராக நிறுத்தினோம். வாக்காளர்களுக்கு ஒரு வாக்குக்கு 4000 ரூபாய் என்ற வீதம் அவர்கள் கொடுத்து தேர்தலில் பல்வேறு முறைகேடுகளை செய்தது. அதன் தொடர்ச்சியாக வருமான வரித்துறை பல்வேறு சோதனைகளை நடத்தி ஹெல்த் மினிஸ்டருடைய வீட்டில், அவருடைய உதவியாளர் வீட்டிலெல்லாம் சோதனை நடத்தி பல கோடி ரூபாய்களை கைப்பற்றியது, ஆவணங்களை கைப்பற்றியது. இதெல்லாம் தொலைக்காட்சி ஊடகங்களில், பத்திரிகை செய்திகளில் செய்தியாக வந்திருக்கிறது. அவர்களும் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். இந்திய தேர்தல் ஆணையத்திடம் தேர்தல் சின்னம் தொடர்பாக நேற்று விசாரணை என்று இருந்த நிலையில் அந்த விசாரணையை தங்களுக்கு சாதகமாக அந்த தீர்ப்பு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதற்காக பல ஒழுங்கீடுகள் நடத்தப்பட்டு அதன் விசாரணையும் அவர்கள் மேற்கொண்டு தீவிர பரிசோதனை செய்ததன் அடிப்படையில் தரகராக இருந்து பணம் கொடுத்து அந்த தீர்ப்பை வாங்குவதற்கு, பணம் கொடுத்து தீர்ப்பை வாங்குவதற்கு செய்த முயற்சிகள் எல்லாம் உளவுத்துறை மூலமாக, மத்திய உளவுத்துறை மூலமாக கிடைக்கப்பட்டு அவர்கள் எடுத்த நடவடிக்கையெல்லாம் நீங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டேன். ஆக எந்த குடும்பம் இருக்கக்கூடாது என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வருகின்றோமோ அந்த குடும்பம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நடைமுறைகளில் தவறுக்கு மேல் தவறு செய்து தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய அவப்பெயரை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்ற சூழ்நிலை தான் தற்போது நிலவிக் கொண்டு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதைத்தான் நேற்று சென்னையில் என்கிட்ட நிறுவல் கேட்டாங்க, இந்த மாதிரி குழு வந்திருக்கிறாங்களே, அந்த குழு உங்களோட சமரச பேசுறதுக்காண்டி போகிறாங்களே, நீங்கள் வரவேற்பீங்களான்னு கேட்டாங்க. அவர்கள் வந்தால் நான் வரவேற்பேன் என்று சொல்லிவிட்டு வந்தேன். நான் அவர்களை கடந்து விமான நுழைவாயில் நுழையும் போது
இணைவதற்கு தான் நிபந்தனை இருக்கின்றதா கேட்டார்கள். இணைவதற்கு நிபந்தனை இல்லை என்று சொன்னேன். அதை வேறு மாதிரி திருத்தி பத்திரிகைகள் வேறு மாதிரி செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய அடிப்படை கொள்கையிலிருந்து நாங்கள் எந்தவித மாற்றம் இல்லை. இதற்கு நான் முன்னால் சொன்ன விளக்கமே உங்களுக்கு போதுமாக இருக்கும் என்று நான் சொல்கிறேன். பேச்சுவார்த்தை பேசினா நீங்க பேச்சுவார்த்தைக்கு தயார் இல்லைங்களா சார்? என்ன தம்பி? அந்த குழு உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்தா நீங்க பேச்சுவார்த்தைக்கு தயார் இல்லைங்களா? நான் இப்போ என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட? அதாவது அடிப்படை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை எப்படி உருவாக்கினார்கள், வளர்த்தார்கள் என்பதன் அடிப்படையிலிருந்து மாறக்கூடாது. ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சிக்குள் குடிக்குள் கட்சியோ ஆட்சியோ இருக்கக்கூடாது. அப்படி நீங்க 2 அணியும் ஒன்னா இணைஞ்சா தினகரனுக்கு பொறுப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்குங்களா? சார் மற்றவங்களாம் ஏற்றுக்கிறீங்க, அந்த குடும்பத்தை தவிர்த்து மற்றவர்களே அந்த பொதுவாகவே இந்த உங்களுக்கு நல்லா தெரியும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது அவருடைய உடன்படுத்த சகோதரரை கூட அரசியலில் அதிக ஈடுபாடுகளில் அவர் கொண்டு வந்து சேர்க்கவில்லை. உங்களுக்கு நல்லா தெரியும். முதல்ல கூட்டத்தில் வந்துருந்தார், அப்புறம் அண்ணன்ட்ட சொல்லி நிப்பாட்டிட்டார். ஏன்னா அந்த குடும்பத்தினுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடாது என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் கடைப்பிடித்த கொள்கை. அதனால் எந்த ஒரு குடும்பத்தினுடைய குடிக்குள்ளும் கட்சியும் ஆட்சியும் இருக்கக்கூடாது. ஜனநாயக முறைப்படி மக்களுக்கு நல்லது ஜனநாயக முறைப்படி செய்வதற்காக தான் ஒரு கட்சியின் மூலமாக ஆட்சி. அதிலிருந்து மாறுபடுகின்ற பொழுது மக்களுடைய வெறுப்புக்குத்தான் நாம் ஆளாபம் மொழிய நல்லவர் எடுக்க முடியாது. ஆகவா புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா 45 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மக்களாட்சியாகத்தான் நடத்தி கொண்டு வந்தார்கள். அந்த பாதையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒருமித்த நிலைப்பாடு. சார், இந்த நிலைப்பாடு 1.5 கோடி தொண்டர்களுக்காக உங்களுடைய மாற்றம் எதுவும் இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? இது நிலைப்பாடு கட்சியோட இணைவது பற்றி ஒரு நிலைப்பாடு வச்சிருக்காங்க. இந்த நிலைப்பாடுலேருந்து ரிலாக்ஸேஷன் இந்த நிலைப்பாடுலேருந்து யார் தவறினாலும் கட்சிக்கும் அந்த மாபெரும் இருவரும் தலைவருக்கு செய்கின்ற துரோகமாகும். உறுதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் உறுதியாக நீதி விசாரணை வரும் வரை நாங்கள் ஓயப்போவதில்லை என்பதை தெரிவித்துள்ளோம். ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டோம், தர்ம யுத்தம் ஆரம்பிச்சிருக்கோம், போராட்டம் ஆரம்பிச்சிருக்கோம். உரிய நீதி விசாரணை வந்து நாட்டு மக்களுக்கு அம்மாவுடைய மரணத்தில் இருக்கின்ற முடிச்சுகளை அவிழ்ப்பதுதான் எங்களுடைய முதல் கடமை. மீண்டும் அப்படி இணைஞ்சா நீங்க எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக ஏற்றுக்கீங்களா? ஏன் நடக்காதெல்லாம் பற்றி பேசுங்க சார். இந்த இணைப்பு பேச்சுவார்த்தையிலேயே நடந்து முடிச்சிருப்பா சார்? எது இந்த இணைப்பு அப்படிங்கிறது 2 பக்கமும் இருக்கிற பேச்சுவார்த்தையிலேயே நான் சொன்ன பொதுவான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய அடிப்படை கொள்கைக்கும் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மாவுடைய அடிப்படை கொள்கைக்கும் உடன்பாடு வந்தால் முடியும், இல்லாட்டி முடியாது.